சனிக்கிழமை. ஸோ நல்லா 9 மணி வரைக்கும் எழுத்து போட்டு தூங்கிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தோம், எனக்கு முன்னாடி ஒரு கியூ நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கியூ காலி ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் பலுகுண்டு மாதிரி இருக்கேன், ஏண்டியே நீ வீடியோ எடுக்கிற ஜூம்ல அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியை நான் மறைச்சுக்கிட்டேன். அதுக்குள்ள என்னோட குட்டி வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால லஞ்சை முடிச்சுட்டு சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் கோவிலுக்கு கிளம்பி. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஹனுமனுக்கு ஒரு அட்டெண்டன்ஸையும் கூடவே பாத்தீங்கன்னா அஷ்டமி, அதனால காலபைரவருக்கு ஒரு அட்டெண்டன்ஸையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கோவில் அப்படியே நடையாற நடந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க அக்கா கூட அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மணி 8 ஆகி போச்சு. அதனால என் வயிறு கரெக்டா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ கடகடான்னு தக்காளி சட்னியை செஞ்சுட்டு தோசையை சுட்டு நல்லா அமுக்கியாச்சு. தோசையும் இட்லியும் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, நைட்டுக்கு என்ன டின்னர், காலையிலக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு யோசிச்சே மண்டை காஞ்சிருக்கும். அதனால இந்த மாவு ரெசிபியை கண்டுபிடிச்சு அந்த புண்ணியவான் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கோடி கும்பிடு. நான் எங்க சுத்திட்டு இருந்தாலும் டான் 9 மணிக்கெல்லாம் டிவி முன்னாடி ஆஜராயிடுவேன். நான் பாக்குற ஒரே சீரியல்